அப்பா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும்னா ஹஸ்பண்ட் சொல்றத வைஃபும் கேட்கணும். அண்ணி முத்து சொல்றத கேட்பாங்க. அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க. அவன் ஏதாவது நல்லது சொன்னா அதுவும் கேட்டுப்பாங்க. ஆனா எல்லாரும் வைஃபும் அப்படி இல்லையே. நம்ம வச்சு உன்னாட்டு குறை வரது போலயே. சுதி, புருஷன் சப்போர்ட் இருந்தா மட்டும் பத்தாது. பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் இல்லாம நேர்மையா இருக்கணும். இவகிட்டதான் ஊர்ல இருக்கிற எல்லா பிராட் வேலையும் இருக்கே. ஆண்டி, நீங்க என்ன ரொம்ப மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நானும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப மனோஜ்க்கு ஷோரூம் வச்சு கொடுத்ததும் நான் தான். நான் இல்லனா அவனால எதுவும் பண்ண முடியாதா? என்னமோ உன் அப்பா வீட்டு காசுல கடை வச்சு கொடுத்த மாதிரி பேசுற. அது இவருக்கு வர வேண்டிய ரிட்டைர்மெண்ட் காசு. அதுல இல்ல ஒரு பொய் சொல்லிருக்க. நீ இல்லாம இருந்தா இவனும் நல்லா வந்திருப்பான். எதுக்கு போய் இப்படி கத்துற? ஏங்க பாருங்க இவன் எப்படி சொல்றான்னு. அங்கிள், நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மனோஜ் எந்த ஒரு வேலையிலயும் கொஞ்ச நாள் கூட உருப்படியா இருந்ததே கிடையாது. இப்ப அவர்கிட்ட 4 பேர் வேலை பாக்குற அளவுக்கு அவரை நான் கொண்டு வந்திருக்கேன். நான் எதுவுமே செய்யாத மாதிரி ஆண்டி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடி பெரிய ஷாப்பிங் மால் வச்சு கொடுத்த மாதிரி பெருமையா பேசிட்டு இருக்க? மனோஜ் திறமைக்கு நீ இல்லனாலும் அவன் நல்லா வந்திருப்பான். இப்ப அவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் திறமையும் நேரமும் தான், நீ இல்ல. ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னங்க, என்னமோ இவதான் அவனுக்கு எல்லாமே பண்ண மாதிரி பேசுறா. வாசல்ல போர்டு பாத்தியா நீ? அத்தனை டிகிரி படிச்சிருக்கா இவன். ஆமா படிச்சு அப்பாவோட பாதி காசை கரைக்க தான் செஞ்சான். என்னமோ இவ வளர்த்த மாதிரில பேசுறா. இவளே ஒண்ணு இல்லாத பிச்சைக்கார குடும்பத்திலிருந்து வந்தவதானே. போத விஜயா, இப்படி எல்லாம் பேசுறதுல இருக்கு. ரோகிணி சொன்ன மாதிரி அவ வர்றதுக்கு முன்னால உன் பையன் உருப்படியா இருந்திருக்கானா? அவன் முன்னேறி இருக்கானா? அதுக்கு ரோகிணி தான் காரணம்.